ரூபாய்க்கு நல்லா வர்த்து. உட்கார்ந்து நேரம் வரைக்கும் பார்த்தா சீக்கிரமாக படம் முடிஞ்சு வச்சுன்னு ஒரு இது. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அப்படி ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. காமெடி ரொம்ப ஆர்கானிக்காக இருக்குது. அண்ட் ஒரு முக்கியமான டயலாக் ஒரு படத்தில் வரும், அது ரொம்ப நல்லா இருக்கு. நான் ஃபஸ்ட் டைமாக தியேட்டர் விட்டு ஆடியன்ஸ் சிரிச்சிட்டே வரதை என் படத்தில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் பார்த்தேன். இந்த படம் திரும்ப திரும்ப சொல்கிறது ஒன்று தான், எவ்வளோ கஷ்டம் இருக்கலாம், எவ்வளோ பிரச்சனை இருக்கலாம், கஷ்டம் வந்தால் டூஷன் குத்திட்டு போயிட்டே இருங்க. சூப்பராக இருந்ததுங்க. அப்சல்யூட்லி ஸ்டன்னிங். வந்து மற்ற படங்கள் இல்லாமல் இந்த படம் வேற மாதிரி இருக்கும். ஆமா, இது காமெடி கலந்து இருந்தனால இட் வாஸ் வெரி நைஸ். படத்தில் ஒன்லைனா என்ன சொல்ல வராங்க? ஒன்லைனரா என்னன்னா, பசங்களுக்கு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் தான் கொடுக்கணும்னு இல்லை, ஒரு குளத்துல கூட்டிட்டு போறது அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தான். இன்ஃபேக்ட் அவங்க தான் எதிர்பார்க்குறாங்க பசங்க. சிவா டான்ஸுக்குன்னு ஒரு ஃபேன் செக்டார் இருக்கு. படத்தில் சிவாவோட டான்ஸ் ஏதாவது அதே தான், அதே ஆடியன்ஸ் எப்படி இருக்குமோ அதே இதுலையுமே அந்த ஃபன் இருக்கும். இதில் கொஞ்சம் எமோஷன்ஸ் இருக்கிறனால கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கு. இந்த படத்தில் நெகட்டிவ்னா என்ன சொல்லுங்க? நெகட்டிவ் எதுவுமே இல்லைங்க. இட்ஸ் ஆல் நைஸ். படம் சூப்பராக இருக்குங்க. ராம் சாரோட மூவி வந்து ஆஃப்டர் அ வெரி லாங் டைம் இந்த மாதிரி பார்க்குறது இட் இஸ் வெரி ஃபன். கண்டிப்பாக ஃபேமிலியோட எல்லாரும் பார்க்குற மாதிரி ஒரு படம் தான். ஃபீல் குட் மூவி. இட் இஸ் வெரி ஹார்ட் வெல்மேட். ஆமாம் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. ஸோ மியூசிக்கல் டர்ன் வந்து இந்த மூவி வந்து ஃபுல்லாக கொண்டு போகும். டயலாக்ஸை விட மியூசிக் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இட் இஸ் வெரி ஃபன்னாக இருந்தது. போரே அடிக்கல. ஃபுல் அண்ட் ஃபுல் நாங்கள் என்டர்டெய்னிங்காக இருந்தோம். சிரிப்பே இருந்தது. அதனால ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட் மூவி. ஃபேமிலிஸ் அண்ட் ஸ்பெஷலி ஃபாதர் சன் எல்லாருமே வந்து இந்த மூவியை பார்க்கலாம். மொத்தமாக குடும்பத்தோட. அவன் ஓடிட்டே இருப்பான், மலையில் ஓடுவான், அங்கே ஓடுவான், இங்கே ஓடுவான். அதை எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் இருக்கிறது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ எனக்கு வந்து அது ஃபீல் ஆச்சு. அந்த ஃபாதர் சன் அந்த இதெல்லாம் வந்து பார்க்கும்போது ஓகே, பேரண்ட்ஸ் இவ்வளோ கஷ்டப்படுறாங்க, ஆனால் அதுலேயுமே ஒரு சந்தோஷம் இருக்குது. எல்லாரையும் அதை எடுத்துக்கிறாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் குழந்தைய திட்டிகிட்டே இருக்கக்கூடாது, கொஞ்சம் நல்ல ஒரு லவ்விங்காக இருக்கணும் அப்படின்ற ஒரு எமோஷன். அது நல்லா இருக்குங்க. அது நல்லா சூப்பராக இருந்துச்சு. ஓவரால் சூப்பராக இருந்துச்சு. எல்லாரோட ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. ரூபாய்க்கு நல்லா வர்த்து. படம் ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா வந்திருக்கு. ராம் சைட்லேருந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான டெலிவரி. ஸோ ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடியாக எடுத்துகிட்டு போயிருக்காரு. ஒரு ஃபாதர்ஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப்பை வந்து ரொம்பவே அழகாக வந்து சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி தான் தங்க மீன்களில் வந்து இந்த டாட்டர் எமோஷன் கொஞ்சம் யூஸ் பண்ணி ஃபாதர் டாட்டர் எமோஷன் சொல்லியிருந்தாங்க. இதில் வந்து ஃபாதர் சனோட எமோஷன்ஸ் எப்படி இருக்கும் பார்க்கும்போது தங்க மீன்கள் சாயல் ஏதாவது தெரிஞ்சுதான் அந்த மாதிரி கிடையாது. அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு காமெடியாக வருது. ஒரு எப்போவுமே ஃபாதர் டாட்டரோட ரொம்ப எமோஷனாக இருக்கும். ஃபாதர் சன் வந்து கொஞ்சம் காமெடி கலந்த ஒரு எமோஷனாக இருக்கும். ஸோ அதை எப்படி கொடுக்கணுமோ அந்த மாதிரி கொடுத்துருக்காரு. சொசைட்டிக்குன்னு இது வந்து ஒரு நல்ல ஒரு அழகான படம். இது வந்து கண்டிப்பாக எல்லோரும் பார்க்கணும். பார்த்து ஒரு ஃபாதர்ஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது, அதை எப்படி அப்ரிஷியேட் பண்ணணும், இந்த காலகட்டத்தில் இது வந்து ரொம்ப முக்கியமான படம். கண்டிப்பாக எல்லோரும் பசங்களோட வந்து பார்க்கணும். இந்த படத்தில் மியூசிக் எப்படி இருக்குது? மியூசிக் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. பாடல்கள் எல்லாமே வந்து கதையோடு சேர்ந்த ஓட்டத்தில் இருக்குது. ஸோ அதனால் எல்லாமே ரொம்ப நல்லா வந்திருக்கு. நல்லா இருக்குது படம் எல்லாமே. மிர்ச்சி சிவா ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. அந்த சின்ன பையன் ரொம்ப நல்லா நடிச்சிருக்கான். எல்லாருமே எல்லா கேரக்டர்ஸுமே நல்லா வந்திருக்கு. அண்ட் ஒரு முக்கியமான டயலாக் ஒரு படத்தில் வரும், அது ரொம்ப நல்லா இருக்குது. தெர் இஸ் நோ எக்ஸ்பிளனேஷன் ஃபார் லவ். படம் வேற ஒன்று பண்ணியிருக்காரு, ஆனால் நல்ல காமெடியாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. படம் ஃபுல்லாக சிரிப்பு வருது. ஆக்டிங் எப்படி இருந்திருக்கு? அவர் நல்லாவே பண்ணுவார். இதுலேயும் செம்மையாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ராம் சார்ட்ட இப்படி ஒரு படம் பார்க்குறது புதுசாக இருக்குது, நல்லா இருக்குது. குழந்தைங்களை புரிஞ்சுக்கிறது தான், குழந்தைங்களுக்கான உலகம், அதை புரிஞ்சுக்கிறதுக்கு தான் படம். படத்தில் ஏதாவது லேக் இருக்கா? அப்படிலாம் எதுவும் தோணல. செம்ம ஜாலியாக இருக்குது. எல்லாரும் வந்து பாருங்கள். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல படமும் வந்திருக்கு. சூப்பராக இருக்குது. குழந்தைங்களோட பெரியவங்க எல்லாருமே சேர்ந்து பார்க்குற மாதிரி இருக்குது. சூப்பராக இருக்குப்பா தம்பி. படத்தில் என்ன சொல்ல வராங்க? படத்தில் என்ன பசங்க என்னத்தை சொல்ல வராங்க, அவன் வந்து அவங்க அம்மா அப்பாவுக்கு டென்ஷன் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் டென்ஷன் ஜாஸ்தியாக கொடுக்குறான். அது மாதிரி குழந்தைகளை வந்து நம்மளும் அவங்க போக்கால திருத்தி நல்லபடியாக கொண்டு வரலாம். நம்ம அன்பாக இப்போ 2 பேருமே ஜாபில் இருக்கிறாங்க. குழந்தை வந்து பார்க்க ஆள் இல்லை. வீட்டில் பார்க்குறதுக்கு பெரியவங்க இருந்தால் அந்த குழந்தை அன்பால் இருக்குது. இதனால அந்த குழந்தை கோபம் வந்து தன்னால் இந்த மாதிரி இருக்கிறது ஒரு சுச்சுவேஷன் ஆகிடுச்சு. அந்த சுச்சுவேஷனுக்கு நம்ம இடம் கொடுக்காம குழந்தைகள் நம்ம பாதுகாப்பாக நல்லா பார்த்துக்கிட்டா அவங்க இந்த மாதிரி இருக்க மாட்டாங்க. அதனால் வந்து நம்ம தான் குழந்தைகளை அன்போ பார்த்துக்கணும். எனக்கு எல்லாமே பிடிச்சிருந்துச்சு. பிடிக்காத சீனுன்னு எதுவும் சொல்ல முடியாது. உட்கார்ந்து நேரம் வரைக்கும் பார்த்தா சீக்கிரமாக படம் முடிஞ்சு வச்சுன்னு ஒரு இது. எனக்கு வந்து நான் ராம் சாரோட பெரிய ஃபேன். 2007 கட்டுறது தமிழ் அவர் பண்ணதுலேருந்தே நான் அவரோட பெரிய ஃபேன். அவருக்காகவே நான் அவரோட படங்கள் வந்து பார்த்துருவேன். அவரோட படங்கள் எப்போவுமே கொஞ்சம் சீரியஸான படங்களாக இருக்கும். ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அவர் இது வரைக்கும் பண்ணது எல்லாமே ஆர்டிஸ்டிக்கான மூவிஸ் தான். பட் இந்த பர்டிகுலர் படத்தை பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் அன் அவுட் அண்ட் அவுட் கமர்ஷியல் படம். என்னடா அவன் கமர்ஷியல் படம் சொல்கிறானேன்னு யோசிக்காதீங்க. இது இஸ் காமெடி படம். ஏன்னா செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அப்படி ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. காமெடி ரொம்ப ஆர்கானிக்காக இருக்குது. எதுவுமே வந்து இப்போ காமெடினாலே ரொம்ப திணிச்சு காமெடி பண்ணணும்னு பண்ணுவாங்க. இந்த படத்தில் வந்து காமெடி பண்ணணும்னு பண்ணல. பிகாஸ் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே அந்த ஸ்க்ரீன் பிளே ஃபுல்லாகவே அதை அப்படியே பின்னி பண்ணிருக்கு. காமெடி ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. நான் மட்டும் கிடையாது, ஓவரால் நாங்கள் இப்போ 9 o'clock ஷோ வந்து பார்த்தோம். ஆல்மோஸ்ட் ஒரு அசார்ட்டடான க்ரௌட் தான். ஒரு குறிப்பிட்ட ஆட்கள் மட்டும் கிடையாது, வயசு வாரின்னு கிடையாது, எல்லாருமே இருந்தாங்க. எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. படம் அந்தளவுக்கு நல்லா இருக்குது. மிர்ச்சி சிவா சார் ஹி ஸ்டோல் த ஷோ. அண்ட் ஆல்சோ தட் கிட் ஒரு சின்ன பையன் நடிச்சிருக்கான், ரொம்ப நல்லா நடிச்சிருக்கான்.
ரொம்ப குட்டியான க்ரூ தான், பட் தே புல்ட் ஆஃப் அ வெரி நைஸ் மூவி. கண்டிப்பாக படத்தை பாருங்கள், உங்களை டிசப்பாயின்ட் பண்ணாது. இந்த மாதிரி படத்தை வந்து சப்போர்ட் பண்ணிங்கன்னா ராம் சார் மாதிரி டேரக்டர்ஸ் அடுத்தடுத்து நிறைய படங்கள் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக தயவு செஞ்சு வந்து படத்தை பாருங்கள். ஆமாம் கண்டிப்பாக. அது ஏன்னா இன்றைக்கி நிறைய வைலன்ஸு, ஃபைட்டு அந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து அந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து முன்னிறுத்துறாங்க. பட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் வைலன்ஸ்ன்றது ஒன்றுமே கிடையாதுங்க. அண்ட் இதில் ஒரு பாயிண்ட் நான் சொல்லணும், இப்போ ஒரு பணக்கார ஃபேமிலியை காமிக்கிறாங்கன்னா அந்த பணக்கார ஃபேமிலினா வந்து ஒரு நெகட்டிவான ஒரு வைப் இருக்கும் அவங்ககிட்ட அப்படின்ற மாதிரி காமிப்போம். ஓகே, இப்போ ஒரு மிடில் கிளாஸை வந்து அவன் வந்து கீழே தான் பார்ப்பான் அப்படின்ற மாதிரி ஒரு கண்ணோட்டம் நமக்குள்ளே இருக்குது. அந்த கண்ணோட்டத்தை உடைக்கிற மாதிரி இதில் வந்து ஹை கிளாஸாக இருந்தாலும் அவன் மனுஷனாக பார்க்குற ஆட்களும் இருக்காங்க. ஹை கிளாஸ்னாலே வெறுக்கணுன்ற அவசியம் கிடையாதுன்ற ஒரு விஷயத்தையும் முன்னிறுத்திருக்காரு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரு சின்ன பொண்ணு ஒரு பொண்ணு வந்து வேலை பார்க்குற பொண்ணு அங்கே இருக்கிற சூட்கேஸ் இருக்கிற காசை தூக்கிட்டு போயிடுவாலும் நம்ம நினைப்போம். பட் இட் இஸ் நாட் லைக் தட். எல்லாரும் அப்படி கிடையாது, எல்லாரும் கெட்டவங்க கிடையாதுன்றதை வந்து அழகாக சொல்லியிருக்காரு ராம் சார். ஸோ கண்டிப்பாக பாருங்கள், உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஆமாம் கண்டிப்பாக. எனக்கு வந்து பர்சனலாக யுவன் சாரோட பெரிய ஃபேனும் கூட நான். ஸோ ராம் அண்ட் யுவன் அந்த காம்போன்றது வந்து நான் ரொம்ப மிஸ் பண்ணேன் when I saw the posters. ஆனால் படம் பார்க்கும்போது நான் அதை மிஸ் பண்ணல. அதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா அங்கங்கே தலைவனோட வாய்ஸ் வந்துடுது. அண்ட் தலைவன் தான் பேக்ரவுண்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் சந்தோஷ் தயாநிதியும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. நான் வந்து என்ன தான் யுவன் சாரோட ஃபேனாக இருந்தாலும் வேறு ஒரு மியூசிக் டைரக்டர் போட்டிருக்காருன்னும் போது எனக்கு அந்த ஃபீலே இல்லை. ஒரு ராம் சாரோட படத்தில் வந்து ஒரு லேக் ஆகுது, ஒரு மியூசிக் டைரக்டரோட வாய்டு ஒன்று கிரியேட் ஆகிருக்குன்ற ஃபீலே இல்லை. சந்தோஷம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு, தலைவனும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ ஓவரால் எல்லாருமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக பாருங்கள். ரொம்ப நன்றி. நேற்று மாலையிலேருந்து மீடியா, அதுக்கு ப்ரெஸ்ஸும் மீடியாவும் இந்த படத்துக்கு தரக்கூடிய சப்போர்ட் வந்து ரொம்ப ஓவர்வெல்மிங்காக இருக்குது. அண்ட் ரியலி இட் ஹெல்ப்ஸ் த ஃபிலிம். அண்ட் கமலா தியேட்டர் எனக்கு ரொம்ப பர்சனலாக தங்கமீனுடைய முதல் ஷோ இருந்துச்சு. அப்போ அவங்க ஃபாதர் இதே மாதிரி என் கூட நின்றுருந்தார். இன்றைக்கி அவங்க சன் நிற்கிறாரு. அண்ட் இந்த தியேட்டருக்கும் என்னோட மெமரி நிறைய, என்னோட முதல் படத்துடைய என்னுடைய தரமணி கட்டுரை தமிழ் பேர் 3 முதல் காட்சி நான் இங்கே பார்த்துருக்கேன். இப்போ இந்த படத்துக்கும் நீங்கள் ஃபர்ஸ்ட் டே ஷோ வந்திருக்கீங்க. ஆக்சுவலாக எல்லா தியேட்டர்ஸ்லையுமே ஷோஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு போகுது நம்ம படத்துக்கு. தேங்க்யூ. கிளாப்ஸ் நான் ஆக்சுவலாக இன்னும் படம் பார்க்கல, பட் இங்கேருந்து கிளாப்ஸ் அப்போ கேட்டுக்கிட்டே இருக்குது. ஸோ உங்கள் படங்கும் போது மக்களுக்கு அந்த மினிமம் கேரண்டி கண்டிப்பாக நம்ம போனால் நம்ம கொடுக்குற அந்த 190 ரூபாய்க்கு ஏமாற மாட்டோம், சந்தோஷமாக வருவோம் அப்படின்னு சொல்லி தான் மக்கள் அட்வான்ஸ்லேயே டிக்கெட் புக் பண்ணுறாங்க. ரொம்ப தேங்க்யூ. சேர்ந்து வந்திருக்கீங்க சார். ஸோ முதல்ல நான் வந்து ஒரு நகைச்சுவையான ஒரு படம் எடுத்துருக்கேன் எல்லாரும் சொல்கிறாங்க. நான் ஃபஸ்ட் டைமாக தியேட்டர் விட்டு ஆடியன்ஸ் சிரிச்சிட்டே வரதை என் படத்தில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் பார்த்தேன். ஸோ அது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு எனக்கு அப்படின்னு சொல்லலாம். கேட்பாங்களா? போடுவோம். சார் நாங்கள் இந்த படம் தொடங்குறப்ப ரொம்ப ஒரு கடந்த 10 நாள்லேருந்து தான் தொடங்க ஆரம்பித்தோம் அதோடைய விளம்பரத்தையும் இதையும். ஸோ நம்ம என்ன நினச்சோமோ இந்த படம் எந்த வகையாக அவங்களுக்கு போய் சேர்ந்துருக்கு. எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கு படம் பார்த்துட்டு செல்லக்கூடிய பார்வையாளர்கள் இந்த படத்தை இன்னும் நிறைய பேர் எடுத்துகிட்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ சார் சொன்னார் தியேட்டர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குன்னு, அதே ஒரு ஷோஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குன்னு, அதே ஒரு பாசிட்டிவ் சைன். படத்தில் வந்து காதலை தான் எதிர்பார்த்து மக்கள் அதிகமாக வருவாங்க. இது காமெடி சேனல் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆமாம், இது உங்களுக்கு எந்த அளவுக்கு ஃபீல் பண்ண கொடுக்குறது? உண்மையாகவே நம்ம இருக்கிறதுலே ரொம்ப டஃப் வந்து சிரிக்க வைக்கிறது தான். நம்ம முதல்ல ஒரு நகைச்சுவை படம் எடுக்கிறப்ப எனக்கு இருந்த பயம் என்னன்னா வந்து யாரும் சிரிக்காமல் போயிட்டா என்ன பண்ணுறது தான். ஸோ அந்த பயம் நேத்தோடு எனக்கு மாறிடுச்சு. ஃப்ரெஷ் ஷோவில் கேட்ட அந்த சிரிப்பும் அந்த கைத்தட்டலுமே முழுக்க மாறிடுச்சு. இன்றைக்கி இவர் சொன்னார் தியேட்டருக்கு வெளியிலேயே கிளாப் சவுண்ட் கேட்குதுன்னு. ஸோ உண்மையாகவே நம்ம என்ன நினச்சோமோ அது போய் சேருங்கப்போ ஒரு சந்தோஷம் கிடைக்கும்ல, அந்த சந்தோஷம். கமலாவில் ஒரு ஷோ தான் பிரதர் போட்டிருந்தோம் ஃபஸ்ட்டு புக்கிங் ஓப்பன் பண்ணும்போது. பட் இன்னைக்கு ஃபஸ்ட் டேவே 2 ஷோஸாக மாற்றிட்டோம். ஸோ ஷோஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. அவர் அகில உலக சூப்பர் ஸ்டார் தான் நிஜமாகவே. ஏன்னா நாங்கள் வந்து ஒரு குக்கிராமத்தில் போய் ஷூட் பண்ணிட்டு இருந்தோம். சனிக்கிழமை ஒரு 4000 பேர் வந்துட்டாங்க. ஷூட்டிங் நிறுத்த வேண்டியதாகிடுச்சு. அப்போ தான் நான் நினச்சேன் வந்து அவருடைய அந்த நகைச்சுவையும் அவர் பேசுகிற எளிமையும் இருக்குல்ல, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா இடங்களுக்கும் போய் சேர்ந்த ஒரு நடிகர். அவர் ரொம்ப யதார்த்தமாக நடிக்கக்கூடியவர். இந்த படத்தில் நகைச்சுவையும் இருக்குது, யதார்த்தமும் இருக்குது. ஒரு நம்பத்தகுந்த அப்பாவாக நடிக்கணும். எனக்கு தெரிஞ்சு இந்த படம் பார்த்துட்டு எல்லாரும் சொல்லுவாங்க சிவாவுடைய முக்கியமான படம் அவங்க சொல்லுவாங்க நான் நினைக்கிறேன். அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பார்வையாளர்கள் மிர்ச்சி சிவா சார் இந்த படத்தில் எப்படி நடிச்சிருக்காருன்னு என்ன சொல்ல போகிறாங்க அவரை விட நான் வந்து ஆர்வத்தோடு காத்துட்ருக்கேன். மற்ற படங்களில் சிரிக்க வைச்ச மாதிரி சிரிக்கவும் வைப்பார். பட் ஒரு நடிப்பாகவும் எக்ஸ்ட்ராவாக பண்ணியிருக்காரு நான் நினைக்கிறேன். சிவாக்கா இது எந்த நடிகர் வந்தாலும் மம்முக்கா வந்தாருன்னா அவருக்கு ஏற்ற மாதிரி குட்டி நகாசு வேலைகள் பார்க்குற மாதிரி திரைக்கதையில் இப்போ சிவானா அவருக்கு நகைச்சுவை தான் அவரோட பலம். அதை சேர்ப்பதற்கான சில இடங்கள் இருக்குது. ஆமாம், நம்ம எல்லாரும் காதலாம் என்ன நினச்சிக்கிறோன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி பண்ணுறதா நினைக்கிறோம். கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய காதல் ஒரு பெரும் காதல் தானே. எவ்வளோ தியாகங்களுக்கு நடுவிலும் அவங்க ஒருத்தரை செல்லமாகவும் கோபமாகவும் சண்டை எவ்வளோ இது இருந்தாலும் அதுக்குள்ளே ஒரு பெரிய பிரியா இருக்குல்ல. இந்த கதைக்குள்ளே அப்படிப்பட்ட ஒரு காதலும் இருக்குது, ஒரு க்ரஷும் இருக்குது. அப்பா அம்மா மகன் மேலே வைத்த பெரிய காதல் இருக்குது, மகன் அப்பா மேலே வைத்த காதல் இருக்குது. இதெல்லாம் தாண்டி இயற்கை மனிதர்கள் மீது வைத்திருக்கக்கூடிய காதல் இருக்குது. ஹீரோயின் இந்த படத்தில் கிரேஸ் ஆண்டனி நடிச்சிருக்காங்க. இது தமிழில் முதல் படம். அவங்க மலையாளத்தில் வந்து ஒரு ரொம்ப பிரபலியமான ஒரு நடிகை. அவங்க நடிப்புக்கும் அவங்க நகைச்சுவைக்கும்
இந்த படத்தில் ஒரு ஹியூமர் கேரக்டருங்கிறப்ப திரும்ப ஒரு ஹியூமர் பண்ணக்கூடிய ஹீரோயின் என்ன எனக்கு எடுத்துகிட்டு அந்த காலத்து ஊர்வசி மேடம் மாதிரி ஒருத்தர் தேவைப்பட்டாங்க. கிட்டத்தட்ட அந்த மீட்டர் நடிக்கக்கூடிய எனக்கு ரொம்ப பிடித்த நடிகை வந்து கிரேஸ் ஆண்டனி. இந்த படத்தில் அவங்க நடிக்கணுங்கிறதுக்காக ஆர்ட்ஸ் போராடி அவங்களை கொண்டு வந்தேன். ஆக்சுவலாக படம் பார்த்து வெளில வரவங்க மிச்சி சிவா சார் எவ்வளோ பாராட்டுறாங்களோ அவங்களையும் அவங்க பாராட்டுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்த படத்தில் திரும்பவும் அஞ்சலி என் படத்தில் எனக்கு உதவி செய்கிறதுக்காக ஒரு சிறு கதாபாத்திரம் நடித்து கொடுத்துருக்காங்க. பட் கற்றது தமிழ் ஆனந்தியை எவ்வளோ நம்ம எல்லாரும் நினைவில் இருக்கோ அதே மாதிரி பறந்து போவனுடைய வனிதாவுடைய கணவரும் எல்லாரும் மனதிலும் இடம் பிடிப்பாங்கன்னு நான் நம்புறேன். சார் யுவன் சங்கர் ராஜா சார் தான் உங்களோட ஆஸ்தான மியூசிக் டைரக்டர். அவர் இடத்த வந்து சந்தோஷ் தயாநிதி வந்து நிறைவேற்றிருக்காருன்னு நீங்கள் நம்புறீங்க? அப்படி ஒருத்தரோட என்றைக்குமே கம்பேர் பண்ணக்கூடாதுங்கிறது தான் நம்மளுடைய இது. யுவன் என்னுடைய டியர் மோஸ்ட் ஃப்ரெண்ட், என்னுடைய பிரதர். அவர் இல்லாமல் இயங்குறதுங்கிறது கஷ்டம் தான். ஆனால் இந்த படத்தில் சூழல் அவருக்கு நேரம் இல்லாதனால பாடல்கள் மட்டும் நிறுவச்சு பண்ணுங்கிறப்ப ஆபத் பாந்தவனாக வந்தது தான் சந்தோஷ் தயாநிதி. ஆபத் பாந்தவனாக வந்த அவர் இந்த படத்துக்கான மொத்த இசையும் பாடல்கள் மூலிமா எல்லாத்தையும் சிலிர்க்க வைத்திருக்காரு. யுவனுமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறதா சொன்னார். அதான் இல்லை பேரன்பு அந்த காலத்திலே கொண்டாடினாங்க. பேரன்பு வந்து இமீடியட்லி எனக்கு நான் எடுத்த படத்துலேயே ரொம்ப வணிக ரீதியான வெற்றி பேரன்பு தான். அதில் பேரன்புலாம் அந்தந்த அது ஒரு தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ஒரு படம் அந்த காலத்துலையும் கொண்டாட பண்ணணும், அது தாண்டி வரக்கூடிய காலத்தையும் கொண்டாட பண்ணணும். என்னுடைய முதல் படம் கற்றது தமிழில் இன்னும் யாராவது ஒருத்தர் பார்த்தா தானே சந்தோஷம். அன்னைக்கு எடுத்த படம் பழசாயிடுச்சுன்னு விட்டுட்டா வேஸ்ட் ஆகிடும்ல. நான் என்னோட படம் இந்த வெள்ளிக்கிழமை எனக்கு ஓடணும். பல வெள்ளிக்கிழமைகள் தாண்டி என்னைக்கோ பிறக்க போகிற இன்னொரு பையனும் இந்த படம் எடுக்கிறப்ப பிறக்காத ஒருவர் நாளைக்கு 20 வருஷம் கழிச்சு இந்த படம் பார்த்தா அவருக்கும் பிடிச்சினா தான் ஒரு ஃபிலிம் மேக்கரோட சந்தோஷம். உங்களுக்காக ஓவர் லிமிட்டாக எல்லா ஃபிலிம் மேக்கர்ஸும் வந்து இணையறாங்க. சோஷியல் மீடியாவில் அவ்வளோ உங்களை கொண்டாடப்படுறதை பார்க்கணும். உங்களுக்கு அது எந்த மாதிரியான ரொம்ப பொறுப்புணர்ச்சி அதிகமாகுது. பிரியத்தினுடைய வெளிப்பாடு தானே அது. பட் தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு அந்த இது முதல்லேருந்தே அப்படி ஒரு கல்ச்சர் இருக்குது. இப்போ என் படம் இல்லை, இன்னொரு ஃபிலிம் டைரக்டர் படம் எடுத்தாலும் அதை இணைந்து செய்யக்கூடியது வந்து இயக்குநர்கள் மத்தியில் அந்த ஒற்றுமையும் அன்பும் ஒரு பிரிவும் மாறி மாறி இருந்துட்டு இருக்கு. ஒரு படம் பிடிக்கிறப்ப அவுட் ஆஃப் த வே வந்து பண்ணுவாங்க. ஸோ அது என்ன பொறுப்புணர்த்துனா இன்னொருத்தர் படம் பண்ணுறப்ப நம்மளும் அதை பண்ணுங்கிறது தான் அது. ஸோ இது எப்போதுமே ஒரு ரிலே ரேஸ் மாதிரி இது நடந்துகிட்டே இருக்குது. அது தமிழ் சினிமாவுக்கே உரிய பிரத்யேகமான ஒரு அடையாளம், இல்லாட்டி ஒரு நல்ல பண்பு அப்படின்னு நினைக்கிறேன். ஆடியன்ஸுக்கு ஒரு கருத்தில் வாங்க, ஜாலியாக இருங்க, என்ஜாய் பண்ணுங்கள். இந்த படம் திரும்ப திரும்ப சொல்கிறது ஒன்று தான். எவ்வளோ கஷ்டம் இருக்கலாம், எவ்வளோ பிரச்சனை இருக்கலாம், கஷ்டம் வந்தால் டியூஷன் குத்திட்டு போயிட்டே இருங்க. வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுவோம், செலிப்ரேட் பண்ணுவோம், குழந்தைகளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம், மலை ஏறுவோம், மரம் ஏறுவோம், காற்றை ரசிப்போம், காற்றை சுவாசிப்போம், நீச்சல் குளத்தில் குளிப்போம், ஹாப்பியாக இருக்கும். சிறிய படங்கள் பெரிய படங்கள்ங்கிற அந்த பேரியர் உடைஞ்சிருக்குல்ல, அதை பற்றி அது ரொம்ப நல்லதான திரை இண்டஸ்ட்ரிக்கு. எல்லா படங்களும் நல்ல படங்களாக இருக்கும். அது பட்ஜெட்டை வச்சு நம்ம கால்குலேட் பண்ண வேண்டியதில்லை, எவ்வளோ கலெக்ஷன் வச்சு கால்குலேட் பண்ண வேண்டியதில்லை. எவ்ரி மூவி இஸ் அ குட். கண்டென்ட் தான். தேங்க்யூ.